திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதி என்னும் பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போதனடி காட்டும் வெண்ணை பயில் பாய்மைமை கண்டான் சந்ததிக்கோர்மை ஞான பானுமாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. அரைசனை அன்பர்க்கடியனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரைபுரை கணிய பூந்து நின்றுரைக்கு பொய்யுள் கடந்தமைச் சுடரே திரைபுறா மன்னும் அமுதத்தன் கடலே திருப்பெரும் துரைவுரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே நற்குஞ்சரக்கன்று நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்றுகான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஆடல் வல்லான் திருவருளும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய அடியனை இச்சென்னரில் ஆட்படுத்திய ஆசிரியர் பெருமக்களுடைய திருவடித்தாமர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமர்களுக்கு அடியனுடைய மனமொழிமைகளால் வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு உமாபதி சிவனார் இயற்றி அருளிய போற்றி பகருடைய நூலினை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற இந்த நல்ல வேளையில் இன்று 31வது கண்ணியை சிந்திக்கின்ற வாய்ப்பை திருவருள் கொடுத்துள்ளது. பாடலை பாடும் பொழுது 30, 31, 32 மூன்றையும் பாடி 31வது கண்ணியை சிந்திப்போம். மருளோடு மன்னும் இதயத்தில் சித்தத்தால் கண்ட பொருள் இன்ன பொருள் என்று எம்ப ஒண்ணா அந்நிலை போய் கண்ட வியன்கட்டில் கருவிகள் ஈரைந்தொழிய கொண்டு நியமித்து அற்றை நாள் கொடுப்ப பண்டை இருவினையால் முன்புள்ள இன்ப துன்பங்கள் மறுவும் வகை அங்கே மருவி. இன்றைய 31வது கண்ணி அந்நிலை போய் கண்ட வியன்கட்டில் கருவிகள் ஈரைந்தொழிய கொண்டு நியமித்து அற்றை நாள் கொடுப்ப. இந்த ஆன்மாவானது மூலாதாரத்திலிருந்தே பெருமானுடைய கருணையால் மேல் நோக்கி வருகின்ற அந்த நிலையில் மருளோடு அது மயக்கத்துடன் இதயமாகிய இடத்திலே சித்தமாகிய கருவியுடன் சேர்ந்து சித்தத்தால் கண்ட பொருள் இன்ன பொருள் என்று எம்ப ஒண்ணா அவ்விடத்திலே அச்சித்தத்தால் கண்ட பொருள் இன்னது என்று அறியாமல் மயங்கிக் கிடந்த உயிரை கண்டமாகிய இடத்தில் சேர்த்து கண்ட வியன்கட்டில் கருவிகள் ஈர் ஐந்தொழிய அக்கண்டமாகிய பெரிய வீட்டுப் பகுதியில் உயிர் சேர்ந்தபோது அறிகருவிகள் 5 தொழில் கருவிகள் 5 ஆக 10 கருவிகள் நீங்க ஏனைய 25 கருவிகளால் செயல்படுகின்ற நிலை கனவு நிலையாகும். இந்த நிலைகளில் யாதுமே உயிர் தானாக தனக்கு செய்து கொள்ள இயலாத நிலை. இறைவனுடைய கருணையால் அவனுடைய ஆற்றலால் மட்டுமே உயிரானது இயங்குகின்றது என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். கொண்டு நியமித்து அற்றை நாள் கொடுப்ப இந்த கண்டமாகிய
அவ்விடத்திலே கனவின் கண் முன்னே உள்ள புருடன், பிராணவாயு, சித்தம் ஆகியவற்றுடன் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் ஆகிய ஐம்புலன்கள், பேசுதல், நடத்தல், கொடுத்தல், கழித்தல், இன்புறல் ஆகிய தொழில்கள் 5, மனம், அகங்காரம், புத்தி ஆகிய அந்தக்கரணங்கள் 3, மலக்காற்று அபானன், தொழிற்காற்று வியானன், ஒலிக்காற்று உதானன், நிறவுக்காற்று சமானன், தும்மல் காற்று நாகன், விழிக்காற்று கூர்மன், கொட்டாவிக்காற்று கிருஹரன், இமைக்காற்று தேவதத்தன், வீங்கல் காற்று தனஞ்சயனாகிய 9 எனச் சேர்த்து 25ஐயும் கூட்டி செயல்படுத்த. இங்கே ஆன்மாவானது தானாக இயங்காமல் பெருமான்தான் இயக்குகின்றான் என்பதை நம்முடைய இந்த கண்ணியில் வைத்து நமக்கு உமாபதி சிவனார் அருளுகின்றார். நம்மால் ஒரு செயலையும் செய்ய முடியாத நிலையிலே ஒவ்வொரு நிலையிலும் பெருமான் நம்மை இயக்குகிறதை அறியாமல் இந்த ஆன்மாவானது மலச்சார்பு காரணமாக இறைவனை அறியாமல் முனைப்போடு இருக்கின்றதை நினைத்தால் நமக்கு வருத்தம்தான் இருக்கும். பெருமானுடைய அந்த உயர்ந்த கருணையை நாம் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அவனையே அறிகின்ற அறிவு வேண்டும். எனவே இந்த கனவு நிலையாகிய இந்த நிலையில் அறிவுக்கருவி 5, தொழிற்கருவி 5 ஆக 10 கருவிகள் நீங்க ஏனைய 25 கருவிகள் செயல்படும். உயிரானது கனவு நிலையிலே நுண்ணுடம்புடன் சேர்ந்து இன்ப துன்பங்களை நுகரும். இந்த கனவு நிலையிலும் பெருமான் ஆன்மாவை இயக்குகின்றான் என்பதை நாம் பெரிய புராண வரலாற்றிலே வைத்து சுவைத்து உணரலாம். நம்முடைய கண்ணப்ப நாயனார் புராணம், திருஞான சம்பந்தர் புராணம், திருநாளை போவார் போல பல வரலாறுகளிலே அவர்களுடைய அந்த புராணத்தில் அழகாக தெய்வ செக்கிழார் பெருமான் அருளியுள்ளார். இதில் கண்ணப்ப நாயனார் புராணம் மிகவும் ஒரு சிறப்பான பகுதி. செக்கிழார் பெருமான் கண்ணப்ப நாயனாரை பற்றி அது அளவில்லாத அன்பு நிலை என்பதை அருளுவார். பெருமான் கண்ணப்ப நாயனாரை பற்றி சிவகோசரியாருக்கு அறிவிக்கும் பொழுது கனவில்தான் அறிவிக்கின்றார். 8 பாடல்கள் பெருமான் கண்ணப்ப நாயனாரை போற்றி போற்றி சொல்லுகின்றார். தெய்வ செக்கிழார் பெருமான் அருளும் பொழுது முன்பு திருக்காலத்தி முதல்வனார் அருள் நோக்கால் இன்புறு வேதகத்து இரும்பு பொன்னானார் போல் யாக்கை தன் பரிசும் வினை 2 சாரும் மலமூன்றும் அற அன்பு பிழம்பாய் திரிவார் அவர் கருத்தின் அளவினரோ என்று
சேக்கிழார் பெருமான் அத்துணை அன்பாக அருளுவார். நம்முடைய சிவகோசரியார் ஆகம பூசையை செய்து பெருமானிடம், பெருமானே, என்னுடைய நாயகனே, இது யார் செய்தார் என்று அவரை காணேன், உன்னுடைய திருவருளால் இதனை ஒழித்து அருள வேண்டும் என்று பெருமானிடம் விண்ணப்பம் வைப்பார். அன்றிரவு கனவிலே பெருமான் சென்று அந்த முனிவர் கனவிலே வந்திரள் வேடுவன் என்று மற்ற அவனை நீ நினையேல், நன்று அவன் தன் செயல் தன்னை நாம் உரைப்ப கேள் என்று. நீ அவனை யாரென்று நினைத்தாய்? அவனுடைய செயலெல்லாம் நன்று, அதை நான் சொல்கிறேன் கேள் என்று அறிவுறுத்துகின்றார். அதில் வருகின்ற பாடல்கள் எல்லாம் கண்ணீர் மல்க உருகி உருகி பாடுகின்ற பாடல்கள். கண்ணப்ப நாயனாரை பற்றி பெருமானே பெருமையாக பேசுகின்ற இடம். அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும், அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும், அவனுடைய நிலை இவ்வாறு அறினி என்று அருள் செய்வார் என்று அந்த பாடல்கள் ஒன்று ஒன்றும் விலை மதிப்பில்லாத பாடல்கள். பெருமானே அடியவரை பாராட்டி அந்த சொல்லுகின்ற சொற்கள் அவரை பற்றி பெருமானே பெருமையாக இத்துணை பாடல்கள் பாடும் பொழுது கண்ணப்பருடைய பெருமை, அவருடைய அன்பு எத்தன்மைத்ததாக இருந்திருக்குமோ. அவனை, கண்ணப்ப நாயனாரை அவர் அந்த சிவகோசரியார் வணங்குகின்ற அளவிற்கு அத்துணை பெருமையாக கண்ணப்ப நாயனாரை பெருமான் சொல்லுகின்றார். உருகிய அன்பொழிவின்றி நிறைந்த அவன் ஒருவனும் பெருகிய கொள் கலமுகத்தில் பிறங்கி இனிது ஒழுகுதலால் ஒரு முனிவன் செவியுமிழும் உயர்கங்கை முதல் தீர்த்த பொருவுனலின் எனக்கவந்தன் வாயுமிழும் புனல் புனிதம் என்று அந்த கங்கை தீர்த்தம் போல் எனக்கு அவனுடைய வாய் உமிழ்கின்ற புனல் புனிதம் என்று சொல்லுவார். அப்படி பெருமானே கனவில்தான் வந்து கண்ணப்ப நாயனாரை பற்றி சிவகோசரியாருக்கு அருள் செய்தார். இது முழுமையாக திருவருள் கனவு. நம்முடைய திருஞான சம்பந்தர் புராணத்திலே அவர் மதுரைக்கு வரும்பொழுது சமணர்களுக்கு எல்லோருக்கும் தீய கனவுகள் உண்டாகும். அங்கே கனவில் தீய காட்சிகள் எல்லாம் நிகழும். அவர்கள் எல்லாம் மருண்டு வெகுண்டு பாண்டியனுக்கு சொல்வதற்காக ஓடுவார்கள். அங்கு சேக்கிழார் பெருமான் அழகாக அருளியிருப்பார். இறைவன் கனவிலும் வந்து அந்த செய்தியை அறிவித்தல், அது பெருமானோடு திருவருளோடு கூடினால் அந்த நினைவு இருக்கும். இல்லை என்றால் கனவில் கண்டது நனவிற்கு வாராது போதலும் உண்டு. திருநாளை போவாருக்கும் தில்லைவாழந்தனருக்கும்
கனவில்தான் தில்லையம்பலன் வந்து அறிவித்தான். நம்முடைய வினாவெண்பா என்ற சாத்திர நூலிலே இதே நூலாசிரியர் உமாபதி சிவனார் அருளிய வினாவெண்பாவிலே ஒரு பாடலில் கனவு கனவென்று காண்பரிதாம் காணில் நனவில் அவை சிறிதும் நண்ணா முனைவன் அருள்தான் அவற்றில் ஒன்றா தடமருதைச் சம்பந்தா யான் அவத்தைக் காணுமாறு என்று அழகாக இது கனவில் கண்டதை அறிய முடியுமா என்கின்ற வகையிலே இந்த அவத்தை நிலையிலே கனவு நிலையில் இது சகலத்தில் நிகழ்கின்ற காரிய கேவல அவத்தை. இது ஆன்மா கண்டத்தில் இருக்கும்போது இருக்கின்ற அந்த 25 கருவிகள் மட்டுமே தொழிற்படும் என்ற நிலை. நம்முடைய மெய்கண்ட தேவநாயனாரும் ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உளது என்பார். நனவின் கண் கனவு கண்டாம் என்றும் கண்டிலம் என்றும் நிற்பது உளதாக அதுவே ஆன்மாவாம் என்று இங்கே நமக்கு அருளுவார். ஒரு சிலர் இந்த கனவில் நிகழ்வனையெல்லாம் பொய், அவை நனவில் பலிப்பதில்லை என்பர் சிலர். ஒரு சிலர் இது உடல்நலக் குறைவாலும் மனநலக் குறைவாலும் வரும், உறக்கமின்மையால் வரும் என்று ஒரு சிலர் கூறுவார்கள். இன்னும் ஒரு சிலர் உறங்கப் போகும்போது மனதில் நிகழ்கின்ற நிகழ்ச்சிகளே கனவாக வருகின்றது என்று. ஆனால் நமக்கு சைவ சித்தாந்தத்திலே கனவுக்கும் பலன் உண்டு என்று இங்கே அருளுகின்றது. கனவு என்பது பின்னர் நிகழப்போவதை முன்னதாக அறிவிக்கின்ற அறிவிப்பாக அது தெரிகின்றது. இலக்கியங்கள், காப்பியங்களிலே, பக்தி இலக்கியங்கள், புராணங்களிலே கனவு முக்கிய இடம் பெற்றிருக்கின்றது. நம்முடைய தமிழ் அகப்பொருள் இலக்கணத்திலும் இந்த கனவு நலிவுரைத்தல் என்றே இடம் பெற்றிருக்கின்றது. எனவே கனவு மெய்தான், பொய் அல்ல. கனவு திரோதான சக்தியால் செலுத்தப்பட்டு நிகழும் பொழுது அது நனவில் அறிய வருதலும் பயன் தருதலும் அரிது. ஆனால் திருவருளால் செலுத்தப்பட்டு நிகழும் கனவு நிகழ்ச்சி நனவில் அறியப்படுதலும் உண்டு, அது உண்மையாதலும் உண்டு. நம்முடைய திருநாவுக்கரசு சுவாமிகளும் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளும் திருமறைக்காட்டிலே வேதங்கள் அடைத்து சென்ற திருக்கோயில் திருக்கதவினை தமிழ் மறைபாடி திறக்கவும் அடைக்கவும் பாடினர். திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடினார், கதவு அரிதில் திறந்தது, காலம் தாழ்ந்து. திருஞான சம்பந்தமூர்த்திகள் பாடினார், கதவு எளிதில் அடைந்தது. திருநாவுக்கரசு சுவாமிகள் தாம் திருவருள் குறிப்பு அறியாமல் நடந்து கொண்டோமோ என்று நினைத்து வரிந்து அந்த உணர்வோடே துயில் கொள்ளலாயினர். தூக்கத்தில் இறைவன் வந்து தாம் திருவாய்மூரில் இருப்போம், அங்கே வா என்று அருளி சென்றார். திருநாவுக்கரசு சுவாமிகள் விழித்து கொண்டு பார்த்தார், இறைவன் முன்னே செல்வதைக் கண்டார். தாமும் இறைவனை பின்பற்றி சென்றார். இந்த நிகழ்ச்சியை
நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்ந்தேன் எனக் கவன்று பெரிதும் அஞ்சித் திருமடத்தில் ஒருவால் அணிந்து பெழ்கணித்து மருவும் உணர்வில் துயில் கொண்டார் என்று செக்கிழார் பெருமான் பாடுவார். எனவே மெய்யாகின்ற இந்த கனவும் உண்டு. எனவே நாம் இந்த கனவானது அவத்தை நிலையிலே நடைபெறுகின்ற ஒன்று. நாமும் பெருமானுடைய கருணையால் நனவில் மட்டுமல்ல கனவிலும் அவனை மறவாமல் நினைக்கின்ற அந்த நிலை நாம் எய்த வேண்டும் என்று பெருமானிடம் விண்ணப்பம் வைப்போம். எனவே இன்றைய கண்ணியானது அந்நிலை போய் கண்ட வியன்கட்டில் கருவிகள் ஐந்தொழிய கொண்டு நியமித்து அற்றை நாள் கொடுப்பு. பெருமானுடைய கருணை இல்லாமல் நம்மால் ஒரு செயலையும் சிறிதும் செய்ய இயலாது என்பதை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகின்ற அருமையான கண்ணிகள். நாம் அடுத்த கண்ணியை அடுத்த வகுப்பிலே பெருமானுடைய திருவுருள் துணை கொண்டு சிந்திப்போம். என்றும் இன்பம் பெருகுமை இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது வெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.